அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசன நேயர்களுக்கும் நண்பர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்தையும் அன்பையும் தெரிவிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். இந்த நிகழ்ச்சிகளை அவர் ஆசீர்வதிக்கிறார். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலும் ஆண்டவர் கற்றுத்தந்த ஜெபத்தை தொடர்ச்சியாக படித்து வருகிறோம். இன்று நாம் பார்க்க வேண்டிய அந்த பகுதி மத்தேயு 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day our daily bread. இந்த பகுதியை ஆண்டவர் ஜெபிக்க கற்றுத்தருகிறார். நம்முடைய உள்ளத்தில் பல கேள்விகள் எழலாம். நாம் பல நேரங்களில் உணவு உட்கொள்கிறோம். ஆனால் அந்த உணவை உட்கொள்ளும்போது நம்மை ஆக்கிரமிப்பும் எண்ணங்கள் என்ன, நமக்கு தோன்றும் எண்ணங்கள் என்ன, அதை பெரும்பாலும் ரொம்ப நம்ம யோசிப்பதே கிடையாது. இந்த உலகில் எத்தனையோ பேர் பசி பட்டினியோடும் இருக்கிறார்கள், திருப்தியாக சாப்பிட்டும் இருக்கிறார்கள், போதாக்குறையோடு சாப்பிட்டு அந்த நாளை முடிக்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உணவு மனிதனுக்கு முக்கியம் என்பதை அறிந்திருந்தார். ஏனென்றால் படைத்தவரே அவர்தான். மனிதனை படைக்கும்போது அவனுக்கு பசியையும் அவர் சேர்த்து தான் படைத்தார். அப்போதுதான் மனிதன் கடவுள் சொன்ன அந்த வாசகத்தை நினைவு கூர்ந்து அவர் படைத்த படைப்பை பராமரிக்கவும், விவசாயம் பண்ணவும், உணவை தயார் செய்வதிலே அவன் செய்ய வேண்டிய பங்கை அவன் ஆற்றவும் கடவுள் விரும்பினார். ஆகையினாலே அதை அவர் வைத்திருந்தார். ஆதாம் ஏவாள் தான் முதல்ல எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்தவர்கள். ஆண்டவர் உணவை ஒரு பகுதியாகவே படைப்பிலை வைத்திருந்தார். ஆண்டவர் படைத்த படைப்பு கடலில் இருக்கிறது, நீரில் இருக்கிறதை போல நிலத்தில் இருக்கிறது, காட்டில் இருக்கிறது. எல்லா பகுதிகளிலும் நாம் பார்க்கிற இயற்கை என்று நாம் அழைக்கிற எல்லாவற்றையும் படைத்தவர் ஆண்டவர் தான். ஒரு கேள்வியை நம்ம கேட்டு பதில் வாங்குவோம் என்று சொன்னால் நமக்கு அது புரியும். உணவுக்கான ஆதாரம் என்ன? உணவு நாம் உட்கொள்கிறோம். இந்த உணவுக்கான ஆதாரம் என்ன, சோர்ஸ் என்ன அப்படின்ற கேள்வியை நம்ம கேட்டு பார்ப்போம்னு சொன்னால், சோர்ஸ் ஆன்சர் எப்படி தான் நமக்கு கிடைக்கும்னா, கடவுள் தான் அதனுடைய சோர்ஸ், அதுதான் ஆதாரம். அவர் மழையை பொழிய பண்ணுகிறார், விதையை அவர் தான் கொடுக்கிறார். மனிதனுக்கு அதை பயிரிடுவதற்கான ஞானத்தையும் உழைப்பதற்கான பலனையும் திறனையும் அவர் கொடுக்கிறார். இறுதியிலே அந்த உணவு அவனுக்கு கைக்கு வருகிறது. ஆனால் உணவை நாம் உட்கொள்ளும்போது கடவுள் இதை தருகிறார் என்கிற உணர்வு அநேகர் நாம் நினைப்பதில்லை. நாம் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், நாம் கடையிலே போய் நாம் வாங்குகிறோம், சமைக்கிறோம், சாப்பிடுகிறோம், அப்படித்தான் நம்ம நினைக்கிறோம். இந்த ஜெபத்தில் ஆண்டவர் ஏன் இதை கற்றுத்தர முன் வருகிறார் என்று சொன்னால், உணவுக்கான ஆதாரம் அவர்தான் என்பதை அவர் இதில் வலியுறுத்தி நம்மை ஜெபிக்க செய்கிறார். இதை நாம் ஜெபிக்கும்போது, அடிக்கடி ஜெபிக்கும்போது இந்த உணர்வு நம்மை ஆட்கொள்ளும். உண்மையிலேயே ஆகாரத்தின் மேல் கையை வைக்கும்போது நாம் நன்றி சொல்லி உணவை எடுக்கிறோம். அந்த நன்றி சொல்லும்போது இந்த ஆகாரத்தை நமக்கு தருகிறவர் அவர்தான் என்கிற உணர்வு நமக்கு வேண்டும். அதையும் அவர் சொல்லித் தரும்போது எப்படி சொல்லித் தருகிறார் என்று சொன்னால், இன்று எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தாரும். நாங்கள் பல வருடங்களுக்கு தேவையான உணவை தாரும் என்று கேட்க சொல்லவில்லை. அன்றன்றுள்ள அப்பம் என்கிற ஒரு வார்த்தை மிக எல்லாருக்கும் அறிந்த ஒரு வார்த்தை. சத்தியவசனத்தில் கூட அன்றன்றுள்ள அப்பம் என்கிற அந்த தியான புத்தகத்தை நாம் வாங்கி பயன்படுத்துவோர் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். கடவுள் இந்த வசனத்தின் மூலமாக என்னை உற்சாகப்படுத்தினார், தைரியப்படுத்தினார், பலப்படுத்தினார் என்று எப்படியோ நிறைய சொல்லுவாங்க. அப்போ இந்த அன்றன்றுள்ள அப்பம் என்கிறது அந்த தேசத்தில் உள்ள உணவு. நம்முடைய தேசத்திற்கான உணவை நாம் அந்த இடத்துல இட்டு நிரப்பிக்கொள்ளலாம். ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஜெபத்தில்
2 அவரை குறித்த குறிப்புகளை நாம் நினைக்கும்படி செய்கிறார். என்ன குறிப்புகள்? அவர் நம்மை தாங்குகிற தேவன், சஸ்டெய்னர். இந்த உலகத்தில் நம்ம நடமாடுகிறோம் என்று சொன்னால் வெறும் உணவினால் மாத்திரமல்ல, உணவு நம்மை பலப்படுத்துகிறது உண்மைதான். ஆனால் உணவை தருகிறவர் ஒருவர் உண்டு, அதேபோல் உணவினால் நம்மை காப்பாற்றுகிறவர் அவர்தான். ஆங்கிலத்தில் சொன்னால் சஸ்டெய்னர்னு சொல்லுவாங்க. ஆண்டவரை கிவர் ஆஃப் த ஃபுட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். பழைய ஏற்பாட்டில் ஒரு தேவ மனிதன் முதல் முறையாக உணவு தேவையை சொல்லி ஜெபிக்கிறார். ஒருவேளை இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு கற்றுத்தரும்போது அன்றன்றுள்ள அப்பத்தை தாரும் என்று ஜெபிக்க கற்றுத்தருகிறார். ஆனால் பழைய ஏற்பாட்டு பகுதியிலே ஆதியாகமம் 28, 20, 21 வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே யாக்கோபு ஒரு பொருத்தனையின் ஜெபத்தை செய்கிறார். நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடே திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். அவர் தன்னுடைய வழி பயணத்திலே 2 தேவையை அவர் உணர்த்துகிறார். உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும். இதை கடவுள் தான் எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார். அப்போ பாருங்க, ஆதி நாட்களிலே பாரம்பரியமாக பெற்றோர் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்கிறார்கள்? நாம் உண்ணும் உணவை தருவது கர்த்தர், நாம் உடுக்கும் உடையை தருவது கர்த்தர். இதை பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்தே நாம் பார்க்க முடியும். இயேசு இந்த ஜெபத்தை நமக்கு கற்று தந்தது நாம் அதை புரிந்து ஜெபிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான். வேதம் அப்பம் என்கிற சொல்லை தொடர்பு படுத்தி 3 விதமான பார்வைகளை நம் முன்னால் வைக்கிறது. ஆங்கிலத்தில் சொல்லணும்னு சொன்னால் 3 வியூஸ். இந்த 3 பார்வைகளை நமக்கு தரும்போது நாம் அதனுடைய முழுமையை அறிந்து கொண்டு ஜெபத்தில் அதை அர்த்தத்துடன் பயன்படுத்துவதற்கு நமக்கு அது உதவுகிறது. முதல் பார்வை மனிதனுக்கு தேவையான உணவு. ஜென்ரல் வியூ, மனிதனுக்கு தேவையான உணவு. நீங்கள் வேதத்தில் பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னால் ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12வது வசனத்தில் ஈசாக்கு விதை விதைத்தான், தேவன் அவனை ஆசீர்வதித்து 100 மடங்கு பலனை அவனுக்கு கொடுத்தார் என்று. மனிதன் தன்னுடைய உழைப்பில் விதை மட்டும் விதைக்கிறான், அதற்கு மேலான காரியத்தை எல்லாம் செய்து முடித்து கையிலே உணவை தருகிறவர் கர்த்தர். யாராவது விவசாயியோ பயிரிடுகிறவரோ ராப்பகலாக 24 மணி நேரம் பயிர் அருகிலே இருந்து நாம் பார்த்துருக்கிறோமா? இல்லை. விதை விதைப்பார், அதை கல்டிவேட் பண்ணுவார், நல்லா உழுவார், நல்ல நிலத்தை பராமரிப்பார், பாதுகாப்பார், எல்லாம் செய்வார். ஆனால் பூமிக்கு அடியிலிருந்து அது முளைத்து வளர்ந்து பலனாக கைக்கு வருவது என்பது கர்த்தர் கொடுக்கிறது. அந்த இடத்துல தான் நம்ம ஆண்டவரை நினைக்கணும். ஏனென்றால் யாருமே பூமிக்கு அடியிலே போய் அதை முளைப்பிக்க பண்ணுவதில்லை. அதான் வேதம் இப்படி சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 9:10 நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா, விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறவரே அவர் தான். நம்ம பயிரிடுகிறதை பற்றி பேசுகிறோம், பயிரிலே பலனடைவதை குறித்து பேசுகிறோம். ஆனால் நாம் ஒவ்வொரு பயிரும் விதைக்கிறோமே, விதை கிடைக்கிறதே, அந்த விதையும் பூமியிலிருந்து தான் கிடைக்கிறது. அதை ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். நீங்கள் ஆதியாகமம் முதல் 3 அதிகாரங்களை படைப்பை வாசித்து பார்க்கும்போது ஒவ்வொரு மரத்தில் கனிக்கும், ஒவ்வொரு மரத்தின் பலனுக்கும், அது காய்கறியாக இருந்தாலும் கனியாக இருந்தாலும் விதையை அதற்குள்ளேயே வைத்து அதை படைக்கிறார். விதை என்பது ஒளிந்து போவதே இல்லை, திரும்ப திரும்ப நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. திரும்ப திரும்ப அதை விதைத்து கொண்டே இருக்கிறோம். விதை முதற்கொண்டு கர்த்தரே நமக்கு தருகிறார். மனிதனை அநேக நேரங்களில் உற்று பார்ப்போம் என்று சொன்னால் கடவுள்தான் தருகிறார் உணவை என்கிற அறிவு நமக்கு இருக்கிறது. ஆனால் அதை நாம் அடிக்கடி நினைத்து பார்ப்பதில்லை. எனவே தான் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் ஜெபத்தில் அதை சொல்லும்படி நம்மை வலியுறுத்துகிறார். இந்த உணர்வும் நம்பிக்கையும் நமக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்று இந்த உணவுக்கு இன்னார் என்பதை தேவனே என்ன செய்கிறார்? மனிதனுடைய கரங்களுக்கு வந்து சேர பண்ணுகிறார். எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் உணவு தேவைக்காக கடவுளிடம் கேட்பவர்கள் உண்டு. அநேகர் அந்த உணவு தேவையை பூர்த்தி செய்யும்போது, அது கிடைக்கும்போது சந்தோஷப்பட்டு அருந்துகிறவர்கள் உண்டு. அநேக நேரங்களில் அது கிடைக்காத மக்களையும் குறித்து நாம் கரிசனைப்பட வேண்டும்.
நாம் பல நேரங்களில் நமக்கு உணவு கிடைத்ததற்கு நன்றி சொல்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் அந்த உணவை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சாப்பிட்றோமா? அதை எந்த விதத்திலும் கடவுள் படைத்த அந்த உணவை ஒரு மனிதனுக்கு பயன்பட வேண்டும். அநேகர் அப்படி செய்வதில்லை. மதர் தெரேசாவை குறித்து நாம் வாசித்திருப்போம். ஒரு முறை அவர்கள் பெரிய ஃபங்க்ஷனில் அந்த நிறைய பேர் அந்த உணவை வேஸ்ட் பண்ணும்போது அதை முடிந்து இறங்கி போகும்போது அதை அத்தனை பேரும் அத்தனையும் அவங்க கலெக்ட் பண்ணாங்க. அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? எத்தனையோ ஏழைகள் இது கூட கிடைக்காமல் அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள், அவர்களுக்கு போய் நான் அதை கொடுத்து விடுவேன் என்று சொல்லி அவர்கள் அதை பத்திரப்படுத்தினதை அநேகர் ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள். நாம் உணவு உண்கிறோம், கர்த்தர் தருகிறார் என்று நம்பிக்கையுடனும் நன்றியுடனும் உண்ணுகிறோம். அதே நேரத்தில் எத்தனை பேர் உணவு இல்லாதவர்களுக்காக கர்த்தர் அதை அவர்களுக்கும் தர வேண்டும், கர்த்தர் அவர்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் நாம் ஜெபிக்கிறோம். இதுவும் ஒரு பார்வை. அதே நேரத்தில் இதே பார்வையிலே ஆண்டவர் அற்புதம் செய்வதையும் எழுதி வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து பயணப்படுகிறார்கள். அவர்கள் உற்சாகமாக பயணம் செய்கிறார்கள். செங்கடலை சந்திக்க வேண்டியிருக்கிறது. ஆண்டவர் செங்கடலை கடக்க பண்ணுகிறார். அதற்கப்புறம் பாலைவன பயணம் ஆரம்பமாகிறது. கொண்டு வந்த உணவெல்லாம் சாப்பிட்டு முடிந்தாயிற்று. தண்ணீரும் உணவும் அவர்களுக்கு அந்த வனாந்தரத்தில் இல்லை. இப்போது அவர்கள் எல்லாம் மோசேட்ட சொல்கிறாங்க. மோசே கர்த்தர் இடத்துல போய் சொல்கிறாரு. கர்த்தர் உடனே என்ன சொல்கிறார் தெரியுமா? நாளை காலையில் நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் பார்த்தீங்கன்னா வானத்திலிருந்து மன்னா பொழிந்திருப்பதை காண்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். யாத்திராகமோ 16வது அதிகாரம் 31வது வசனத்தில் இஸ்ரவேல் மக்கள் கடவுள் வானத்திலிருந்து போட்ட அந்த மன்னாவுக்கு அவர்கள்தான் பெயரிட்டார்கள் மன்னா என்று. அது கொத்துமல்லி அளவாயும் வெண்மை நிறமுமாய் இருந்தது. ருசி தேனிட்ட பணியாரத்திற்கு ஒப்பாயிருந்தது. அதேபோல் எண்ணாகமம் 11வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம் 9வது வசனம் வாசிப்போம்னா, ஜனங்கள் போய் தினசரி அதை காலையில் பொறுக்கிக் கொள்வார்கள். வீட்டுக்கு கொண்டு வந்து எந்திரங்களில் அரைத்தாவது உரல்களில் இடித்தாவது பானைகளில் சமைப்பார்கள். அதை அப்பங்களாக சுடுவார்கள். இரவிலே பனி பெய்யும் போது இந்த மன்னாவும் சேர்ந்து அங்கே விழுகும். இவங்க காலையில் போய் சேகரிக்க வேண்டும். ஆண்டவர் இந்த இடத்துலையும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொடுப்பார். ஆனால் மனிதனுடைய உழைப்பும் அங்கே சேர்த்து எதிர்பார்ப்பார். நாங்கள் எல்லா இடத்துலையும் போட்டுருவேன்ப்பா, நீ அதை பத்திரமா எடுத்து பொறுக்கி நீ எடுத்து வீட்டுக்கு கொண்டு வரணும், அப்புறம் சமைச்சு சாப்பிடணும். ஏன்னா நீ விதைக்க முடியாது. வழிப்பயணத்தில் இருக்கிற யாரும் உனக்கு உணவு கொடுக்க மாட்டாங்க, நானே உனக்கு மன்னாவை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மன்னாவை கொடுப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆக பொதுவாக உணவு என்று சொன்னால் நாம் மனிதர்கள் பயிரிட்டு பெறுகிற உணவு. மனிதர்கள் பயிரிட முடியாத இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் அற்புத விதமாக தந்த உணவையும் இங்கே நாம் பார்க்கிறோம். இது முதல் பார்வை. இரண்டாவது பார்வை இப்படி சொல்லுகிறது, ஆத்மாவிற்கு ஆவிக்குரிய மன்னா. நம்முடைய உடல் தேவைக்கான உணவை பார்த்தோம், அது 2 விதங்களில் பார்த்தோம். இப்போ நம்முடைய ஆத்மா, கடவுள் படைத்த ஆத்மா மனிதனுக்குள் இருக்கிறது. ஆவி, ஆத்மா, சரீரம், இதுதான் ஆண்டவர் படைத்த மனிதனுக்குள். இந்த ஆத்மாவிற்கு உணவு வேண்டும். எப்படி சரீரத்திற்கு உடலுக்கு உணவு வேண்டுமோ அதே போல் நம்முடைய ஆத்மா ஒவ்வொன்றுக்கும் உணவு வேண்டும். ஆத்ம உணவு கர்த்தர் தான் தர முடியும். இதையும் கர்த்தர் தான் தர முடியும். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 17வது வசனத்தில் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த மன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா வேத வசனத்திற்குள் இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். பெர்க்மு சபைக்கு எழுதும் அந்த தூதனை வைத்து இந்த செய்தியை நமக்கு ஆண்டவர் எழுதி கொடுத்து போயிருக்கிறார். மத்தேயு 13வது அதிகாரம் 12வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு எச்சரிப்பின் வசனத்தை அவர் சொல்வார். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இந்த மறைவான மன்னா, ஆத்ம மன்னாவை வசனத்தில் வச்சு தர்றாரு. இதை தியானித்து படிக்கிறவர்களுக்கு காலையில் எழுந்தவுடன் வேதவசனம் ஆண்டவர் எனக்கு எழுதி கொடுத்திருக்கிறார், நான் இதை தியானிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சமூகத்தில் தியானத்தோடு அதை படிப்பவர்கள் அந்த வசனத்திலிருந்து ஆத்மாவிற்கு உணவை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். இதை ஏன் எல்லாராலையும் உணர்ந்து கொள்ள முடியவில்லை? ரட்சிப்பின் அனுபவம் இந்த உணர்வுக்கு தேவை. நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருப்போமானால்
நீங்களும் நானும் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வோமானால் எப்படி சரீரத்துக்கு ஒரு பசி இருக்கிறதோ அதே போல் ஆத்மாவுக்கும் ஒரு பசியை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த அனுபவம் இல்லாதவர்கள் அந்த பசி இல்லாதவர்களாகவே இருப்பார்கள். ஆனாலும் ஏசாயால அவர் சொல்லும்போது, தாகமுள்ளவன் எவனும் இங்கே வந்து பானம் பண்ண கடவன், இலவசமாய் இதை நான் தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் ஜீவ தண்ணீராக வெளிப்பட போகிறார் என்பதை முன்கூட்டியே அவர் சொல்லுகிறார். அதே போல் வேதத்தில் சங்கீதத்தில் நிறைய இடங்களில் நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 119:9 வசனம் இப்படி சொல்லுகிறது, உம்முடைய வசனத்தை தன்னில் காத்து கொள்ளுகிறவன் வழியை சுத்தம் பண்ணுகிறான். அப்போ தியானிக்கும் போது ஆண்டவர் தருகிற வசனங்களை நம்முடைய ஆத்மாவிற்கான உணவாக நாம் எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய ஆத்மா ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சி அடைகிறது. சங்கீதம் 44:1-2 நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா, மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்மா உண்மையே வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்லி அவர் சொல்லுவார். இப்படி நம்ம இந்த 2வது பகுதியிலே நம்ம பார்க்கிறோம், வசனத்தை ஆண்டவர் தருகிறார். வசனம் ஒரு ஆத்ம உணவாக பார்க்கிறோம். நீங்கள் வேத வசனத்தில் இன்னொரு பகுதியை பார்ப்பீங்கன்னு சொன்னால், சங்கீதம் 19:7 ஆத்மாவை வேதம் உயிர்ப்பிக்கிறது என்று எழுதி கொடுக்கிறார். இதை அனுபவபூர்வமாக நீங்கள் பார்க்கலாம். காலையிலே தியானத்திற்கு அமர்கிறீர்கள், உங்களுடைய வாழ்க்கையில் கவலைகள் உங்களை வாட்டுகிறது, வேதனை வாட்டுகிறது, நோயினால் கஷ்டப்படுகிறீர்கள், எத்தனையோ கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணும்போது வேத வசனம் நமக்கு தரும் ஆறுதல், வேத வசனம் நமக்கு தருகிற நம்பிக்கை, வேத வசனம் நமக்கு தருகிற உற்சாகம் நம்முடைய சோர்ந்து போன ஆத்மாவை என்ன செய்கிறதாம், செத்து போகாமல், ஆத்மா மரித்து போகாமல் அதை உயிர்ப்பிக்கிறதாம். அந்த வல்லமை வேத வசனத்திற்கு உண்டு. ஆவியானவரும் இந்த வசனத்தை என்ன செய்கிறாருன்னு சொன்னால், நான் நினைப்பூட்டுவேன் என்று சொல்லி யோவான் 14:26 வசனத்தில் சொல்கிறாரு. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார் என்று யோவான் 15:13 சொல்லுகிறது. 2வது பார்வை நாம் பார்த்தோம். 3வது பார்வை என்ன அப்படின்னு சொன்னால், இயேசுவே இந்த வார்த்தையை சொல்லுகிறார், ஜீவ அப்பம் நானே அப்படிங்கிறார். இயேசுவே ஜீவ அப்பம். 3வது பார்வை யோவான் 6வது அதிகாரம் 33வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரைக்கும் கவனமாக நம்ம படித்து பார்ப்போம்னா, வானத்திலிருந்து இறங்கி உலகத்திற்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளின அப்பம். அப்பொழுது அவர்கள், ஆண்டவரே இந்த அப்பத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று சொன்னார்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான். அவங்க சொல்கிறாங்க, அங்கே இருக்கிறவங்கலாம், எங்களுக்கு பழைய ஏற்பாட்டில் மோசே மன்னாவை கொடுத்தாரு. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், அது மோசை கொடுக்கல, கர்த்தர் தான் கொடுத்தாரு. பாருங்கள், ஜீவப்பத்துக்கும் மன்னாவுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்துக்கங்க. அது சரீர பசியை மட்டும்தான் போக்கும். ஜீவ அப்பமாக்கி நான் ஆத்ம பசி தாகத்தை தீர்ப்பேன். அந்த மன்னா சரீரத்தில் உயிர் வாழ உதவும், ஆத்மா உயிர் வாழவும் உயிர்ப்பிக்கவும் நான் தருகிற மன்னா உனக்கு உதவும். தேவ வல்லமையினால் அதை கர்த்தர் செய்கிறார் என்பதை மாத்திரம்தான் அதில் நீ அறிந்து கொள்ள முடியும். இந்த உணவை நீ உட்கொள்ளும் போது, எண்ணெய் உணவாக உட்கொள்ளும் போது தேவ உறவை நீ பெற்றுக்கொள்ள முடியும். இஸ்ரவேல் மக்கள் மட்டுமே அந்த மன்னாவை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லாருமே இந்த ஜீவ அப்பத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ராபோஜனத்தில் கடைசியாக அவர் சொல்லும்போது இந்த பிற்கிற அப்பத்தை அவர் என்ன சொல்கிறார், இதை வாங்கி போஜனம் பண்ணுங்கள், இதை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், இதை புசிக்கும் போது என்ன நினைத்து கொள்ளுங்கள், இது என் சரீரமாக இருக்கிறது என்பதை நினைத்து கொள்ளுங்கள். மார்க் 14வது அதிகாரம் 22வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இயேசு சொன்னதை மறுபடி பவுல் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 24வது வசனத்தில், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று கூட நாம் திருச்சபையில் அந்த ராபோஜனத்தில் பங்கெடுக்கும் போது ஒவ்வொரு முறை அந்த அப்பத்தை வாங்கும்போது ஆண்டவர் ஜீவ அப்பம் என்று உணர்கிறோம். இந்த அப்பம் எனக்காகவே பிற்கப்பட்டது என்று உணர்கிறோம். அந்த ஜீவ அப்பத்தை நாம் புசிக்கும் போது ஆண்டவர் சொல்லிய அந்த வார்த்தை, நானே உனக்கு ஜீவ அப்பம், நித்திய ஜீவனை நான் உனக்கு தர்ற வரைக்கும் இந்த உலகத்தில் நீ என்னை நினைவு கூறணுன்னா அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இன்று நாம் பார்த்த இந்த எல்லா காரியத்தையும் நம்ம சேர்த்து வைத்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் இந்த 3 உண்மைகளையும் உணர்த்துகிறார். பொதுவான உணவு என்று உணர்த்துகிறார், ஆவிக்குரிய ஆத்மாவிற்குரிய உணவு என்றும் உணர்த்துகிறார், இறுதியாக நானே ஜீவம் அப்பம் என்று உணர்த்துகிறார். இந்த 3ஐயும் நாம் பெற்றுக்கொள்ளும் போது மாத்திரம்தான்
இந்த உண்மைகளை அறிந்து நான் நம்பும்போது மாத்திரம்தான், இதை விட்டுவிடாமல் நாம் பிடித்து கொள்ளும் போது மாத்திரம்தான் ஒவ்வொரு நாளும் ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்து நம்மை பலப்படுத்துவார், நம்மை திடப்படுத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமதகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காக, செய்தி நேரத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே பொதுவாக மனிதனுக்கு உணவை கொடுத்திருக்கிறீர் என்று பார்த்தோம் ஆண்டவரே. அதே போல விசேஷமாக இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு 40 ஆண்டுகளுக்கு அவர்கள் பயிரிடும் வரைக்கும் வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தீர் என்று வாசித்தோம் சுவாமி. அதே போல ஆவிக்குரிய உணவாக இதை வைத்திருக்கிறீர் என்று நாங்கள் புரிந்து கொண்டோம் ஆண்டவரே. இறுதியாக ஜீவ அப்பமாக நீர் வெளிப்படுத்தி அதை நீங்கள் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றும் சொன்னதை பார்க்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அநேக நேரங்களில் ஜீவ அப்பமாகி உம்மை மறந்து போகிறோம். உம்மை நீர் எங்களுக்கு பிட்க கொடுத்தீர் சுவாமி. உடைய சரீரம் சிலுவையிலே பிற்கப்பட்டது சுவாமி. அதை நாங்கள் எத்தனை முறை நினைவு கூறுகிறோம். இதை ராபோஜனத்தை நாங்கள் உட்கொள்ளும் போதெல்லாம் உண்மையாய் நினைவு கூற எங்களுக்கு உதவி செய்யும். அதே போல ஜீவ அப்பம் நீர் என்பதை மறந்துடாதிருக்க உதவி செய்யும். அதே போல சாதாரண உணவுக்காக ஏங்குகிற எத்தனையோ பேர் உண்டு சுவாமி. அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்கள் பசியாற்றி ஆண்டவரே, இந்த உலகில் பசியினால் வேதனைப்படுகிற மனிதர்கள் இல்லாதபடிக்கு நீர் ஆண்டவரே கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கருத்தில் எங்களை தருகிறோம். உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரம தகப்பனே. ஆமென்.